நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய டிஎன்ஹெச்ஆர்சிஇ ரெக்யூமெண்ட் 2025, அதாவது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனுசம்பந்தங்களை பார்க்க போறோம். இதுல நம்மளுடைய 38 மாவட்டம் கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், அரியலூர், திருப்பூர், கரூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, தென்காசி, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, இந்த 38 மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஆல்ரெடி 4 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஒரு சில மாவட்டங்களுக்கு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னில இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்து சமயத்துறை டிபார்ட்மெண்ட் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்க போகுது. அதனால டெய்லி நம்ம போடுற வீடியோ மறக்காம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்காமலே நீங்க கமெண்ட் பாக்ஸ் கேக்குறீங்க. நீங்க வீடியோ பார்க்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நீங்க ஒன்ஸ் ஒரு வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அடுத்தது உதவி யானை பாகன். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். யானை பயிற்சி அளிக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது, இது மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சலவையாளர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். 11,600 இருந்து 36,800 வரைக்கும் சேலரி கொடுத்திருக்காங்க. கூட்டுபவர். இந்த கூட்டுபவர் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேகன்ட் எல்லாமே பியூட்டி பர்மனன்ட் அப்படிங்கறதுனால ஸ்டார்டிங் 10,000 அதிகபட்சம் 31,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இதுல என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றதுனால நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்க அனுப்பக்கூடிய அட்ரஸ் இணைய ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி 62006 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை நீங்க அனுப்பணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு இது. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. 25/11/2025 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான போஸ்டிங், இளநிலை உதவியாளர், கால்நடை பராமரிப்பாளர், திருவழகு, பெரிய சங்கதி வீரர், இது மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எதுக்கு நீங்க அப்ளிகபிள் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு இருக்கீங்களோ அந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணுக்கு மேற்பட்ட போஸ்டிங் அப்ளை பண்றதுனாலும் நீங்க தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோவிலுக்கு 17,900 ஸ்டார்டிங் சம்பளம், அப் டு 50,400 வாங்க முடியும். 2 காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். திருவழகு போஸ்டிங் பிரதான திருக்கோவிலுக்கு மாதம் 15,900 சம்பளம், அப் டு 50,400 கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 4 காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியே கால்நடை பராமரிப்பாளருக்கு பிரதான திருக்கோவிலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளமே பாத்தீங்கன்னா 15,900 முதல் 50,400 வரை சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க.
5வது பணி பெரிய சன்னதி உடலுக்கு வந்து பிரதான திருக்கோயில தான் அனௌன்ஸ் பண்ணது. ஸ்டார்டிங் சம்பளம் 18,500 முதல் 58,500 வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்து யாதொரு சம நிறுவனங்கள் அல்லது யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் நடத்தப்பட்ட இசைப்பள்ளியிலிருந்து சான்றிதழ் வந்து பெற்றுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. 6வது பணி பெரிய சந்நிதி வீரவண்டிக்கு வந்து பிரதான திருக்கோயில அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. 17,500 முதல் 58,500 சம்பளம். ஒரு காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். யாதொரு நிறுவனங்களையோ இல்ல அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியிலிருந்து படிச்சு அதுக்குரிய சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. 7வது பணி வந்து பாத்தீங்கன்னா பெரிய சன்னதி சேமகலம் மற்றும் இதர வாத்தியங்களுக்கு வந்து 18,500 முதல் 58,500 சம்பளம். ஒரு காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். நீங்க யாதொரு நிறுவனத்துல போயிட்டு நீங்க படிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இசைக்கல்லூரியில படிச்சு சான்று இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 8வது பணி தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்களுக்கு வந்து மாத சம்பளம் 18,500 முதல் 58,500. ஒரு காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். யாதொரு நிறுவனங்களை வந்து படிச்சிருக்கணும், இல்லைன்னா அரசு உள்ள பள்ளிகள்ல வந்து பயின்று அதுக்கான சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 9வது பணி உதவி யானை பாகன். இதுக்கு வந்து 11,600 முதல் 36,500 சம்பளம். 2 காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரியும். யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறன் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. 10வது பணி சலவையாளர். இந்த சலவையாளர் போஸ்டிங் வந்து மாதம் 11,600 முதல் 36,800 சம்பளம். ஒரு காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 11வது பணி கூட்டுபவர். இதுக்கு 10,000 முதல் 37,500 சம்பளம். தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும். ஒரு காலிப்பணிகள். அதே கூட்டுபவருக்கு வந்து உபகோயில் திருவள்ளுவர் ஆலயத்துக்கு வந்து 10,000 முதல் 37,500 சம்பளம். 2 காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 13வது பணி கூட்டுபவருக்கு வந்து உபகோயில் மேலன்பில் ஆலயத்துக்கு வந்து 10,000 முதல் 36,500 சம்பளம். ஒரு காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து இருக்கக்கூடிய கூட்டுபவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகோயில் கீழன்பில் ஆலயத்துக்கு வந்து 10,000 முதல் 36,500 சம்பளம். 2 காலிப்பணிகள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்கு மாற்றங்களுக்கு உட்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 620-006. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் 25/11/2025 வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ நீங்க கிட்டத்தட்ட 14 பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 14 பணிகளுக்கு வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும்னு நினைச்சீங்கன்னா போடலாம். சோ மல்டிபிள் போஸ்டிங்க்கு வந்து சோ அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கணும். என்ன சர்டிபிகேட் எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட் என்ன சர்டிபிகேட் சைன் வாங்கி கிரீன் சிக்னேச்சர் வாங்கி சீல் வச்சு நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா நீங்க வந்து வாங்கி அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க, உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், தாயார் பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோ. ரொம்ப முக்கியமான விஷயம், 3 மாதத்திற்குள் எடுத்துக்கக்கூடிய போட்டோ தான் ஓட்டணும். சோ உங்களுடைய அட்ரஸ், அதுக்கான சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, இது 3மே வந்து பாத்தீங்கன்னா வேலிடா இருக்கணும். சோ இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பிறந்த நாள், டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அந்த பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா டிசி, மாற்றுச் சான்றிதழ் அதுன்னு சொல்லுவாங்க, மார்க் ஷீட்டு, அதான் வந்து மதிப்பெண் பட்டியல் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கன்சல்டேஷன் சர்டிபிகேட்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க தொழில்நுட்ப கல்வி தேர்வு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சான்று கணினி உட்பட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரியோட மாற்றுச் சான்றிதழ் ரெண்டுமே வந்து அதுதான் டிசி. அதுக்கு அடுத்தபடியாக ஜாதி சான்றிதழ், அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட், கேஸ்ட் சர்டிபிகேட். நீங்க ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஆதார் அட்டை. சோ அதுக்கான ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அண்ட் வாக்காளர் அட்டை, ஆதார் கார்டு ரெண்டுமே வந்து கொடுத்துக்கோங்க. உடற்தகுதி வந்து சான்றிதழ், அதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். நன்னடத்தை சான்றிதழ் வந்து எப்படின்னா ஏ அல்லது பி கிரேட் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட சான்று 2 சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி 2 நபர்கள் இருந்து வாங்கிதான் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதர டீடைல்ஸ் உங்களை பத்தி இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட். சோ இந்த சான்றுடன் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே டாக்குமெண்ட் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். சோ டேட்டு, சிக்னேச்சர் எல்லாம் கரெக்டா பண்ணிக்கோங்க. தமிழ் நன்கு படிச்சிருக்கணும், இந்து சமயத்தில் இருக்கணும், 18 முதல் 45 வயசுக்குள்ள இருக்கணும். பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாற்றவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலோடது. அதே மாதிரி உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்ல வந்து அட்டஸ்டேட் கண்டிப்பா இங்க இருந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொரு சர்டிபிகேட் இருக்கணும். மறுபடியும் சொல்றோம், 25/11/2025 மாலை 5 மணிக்குள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். சோ நீங்க இப்போ ஒரு தபால் உரை வாங்குறீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா வரிசை எண் மற்றும் டேஷ் பண்ணியதுக்கான விண்ணப்பம் இதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த டேஷ்ல நீங்க என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க சோ அது வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது ஹெட்லைனா நீங்க வந்து உங்களுடைய தபால் உரையில இருக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வித் ஒரு தபால் உரை வாங்கி அதுல 25 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அந்த உரையும் வந்து உள்ளுக்குள்ளேயே நீங்க போட்டு அனுப்புற மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நண்பர்களே, மறுபடியும் சொல்றோம், 38 மாவட்ட அடுப்புல இந்து சமய அறநிலையத்துறை TNHRC-யிலிருந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி 4 மாவட்டம் பிளஸ் இது ஒண்ணு 5 மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது நம்ம 1 by 1 வந்து நம்ம வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதனால நீங்க டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி வந்து வாட்ச் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடிய வேலைப்ப மிஸ் பண்ணிடுவீங்க. அதை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நம்ம சேனலை வந்து ஜாயின் பண்ணி டெய்லி வந்து கொடுக்குற அப்டேட்டை பாத்துக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் யூடியூப் அல்காரிதம் மூலியமாக உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல அந்த லிங்க் வந்து நாங்க கொடுத்துறோம். சோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா டெய்லி நம்ம கொடுக்குற வீடியோ அதோட லிங்கோட நம்ம அதோட அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட், இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுலயும் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் வேலை தெரியுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல் உங்களுக்காக ஒரு அப்டேட் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். உங்களோட கொரிஸை வந்து கேட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல் இருந்துச்சிருந்தாலும் சரி, உள்ள உங்க டிஸ்ட்ரிக்ட் இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட் நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களையும் வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.